திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 944, அதிகாரம் மருந்து. ஒரு சுறுசுறுப்பான 15 வயது நிரம்பிய சிறுவனை ஒரு மருத்துவரிடம் அமர வைத்திருந்தனர். அச்சிறுவன் போர்ச்சுகல் நாட்டிலுள்ள மேடிரா தீவில் தோட்ட வேலைகளில் ஈடுபடும் கூலி தொழிலாளியின் மகனாவார். மருத்துவர் அவரது பெற்றோர்களிடம் 2 வாய்ப்புகளை கூறினார். ஐயா, உங்கள் பையனுக்கு இதய துடிப்பு சீராக இல்லை. இது அரிதாக நடக்கக்கூடியது. ஒன்று, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை செய்தால் உறுதியாக குணமாவான் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. மரணம் கூட நேரலாம். இல்லை என்றால் இன்னொரு வழி இருக்கிறது. வாழ்க்கையில் கடைசி வரை வேகமாக ஓடுவதோ விளையாடுவதோ கூடாது என்றார். பெற்றோருக்கு மருத்துவர் கூறிய 2வது வாய்ப்பு சரியாகப்பட்டது. ஆனால் சிறுவனுக்கு முதலில் கூறியதுதான் பிடித்திருந்தது. அப்பா, என்னால் கால்பந்து விளையாடுவதை நிறுத்த முடியாது. அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று தயாரானான். அச்சிறுவன் இளைஞனாக வளர்ந்த பொழுது கால்பந்தினை தனது தலையில் மோதி கோல் அடிப்பதில், ஹெடர் கோல்ஸ் அடிப்பதில் வல்லவனாக விளங்கினார். அவ்விளைஞன்தான் ரொனால்டோ. மருத்துவ உலகம் ஆச்சரியப்பட்ட விளைஞனின் ஆயுள் நீண்டிருந்ததற்கு காரணம் அவரது உணவு முறையே ஆகும். ரொனால்டோ பசி எடுத்தால் மட்டுமே உணவை உட்கொள்வார். ஒரு நாள் உணவை 6 பகுதிகளாக பிரித்து கொண்டு சாப்பிடுவார். 2 முதல் 4 மணி நேர இடைவெளிக்கு ஒரு முறை சாப்பிடும் வழக்கமுடையவர். இவ்வாறு உண்பதின் மூலம் உடலில் ஏற்படும் வளர்சிதை மாற்றம் கட்டுக்குள் இருக்கும். உடலில் இருக்கும் தசைகளின் இயக்கத்திற்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் புரதச்சத்துகள் உதவி புரியும். எனவே புரதச்சத்துள்ள உணவுகளை அதிகம் உட்கொள்வார். இதுவே ரொனால்டோவின் வாழ்க்கையை மாற்றியமைத்த ரகசியமாகும். முன்பு உண்ட உணவு செரித்த பின்பு தனது உடலுக்கு ஏற்ற உணவுகளை உண்டு உடலுக்கு ஒவ்வாதவற்றை நீக்கி அவற்றையும் பசித்த பிறகே உண்ண வேண்டும் என்பதை அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ருசி பார்த்து உண்டால் உடல் பெருக்கும், பசி பார்த்து உண்டால் உடல் சிறக்கும்.